வணக்கம். இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து ஆக்சுவலா என்ன சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, "உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ எனக்கு சில இது வந்து புரிய மாட்டுது. நான் வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கேன். நீங்க வந்து அந்த மாரி ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் வீடியோஸ் வந்து நீங்க போடவே இல்ல" அப்டின்னாங்க. ஆக்சுவலா நான் ஏன் போடல அப்டின்னா, நெறைய வீடியோஸ் வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற வீடியோஸ் வந்து நெறைய இருக்கு. ஸோ எல்லாமே வந்து அந்த மாரி பேசிஸ்லாம் வந்து நெறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. அதுக்கு மேல வந்து அவ்வளவா யாரும் போடல அப்படின்னு சொன்னோன தான் நான் இந்த இந்த இத வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, "இல்ல, இல்ல உங்களோட இதுல வந்து நீங்க வந்து போட்டா தான் வந்து புரியும். நான் இப்ப உங்கள ஃபாலோ பண்றேன் நானு. ஸோ நீங்க என்ன இது பண்ணி சொல்றீங்களோ, அது எனக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும்" அப்படின்னாங்க. ஸோ எனக்கும் அது வந்து சரி அப்படின்னு பட்டுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 100 வீடியோஸ் வந்து அதாவது பேஸ்ல இருந்து நம்ம இந்த ஜர்னினா என்ன? இதுலருந்து நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எப்படி கடக்கணும் அப்படிங்கிறத பத்தி வந்து நான் வந்து பேச போறேன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இது, இனிமே வந்து எனக்கு வந்து கால் செக்ஷன் அப்படிங்கும்போது, நான் வந்து ஒரு 1 ஹவருக்கு வந்து ₹1000 அ அ பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது WhatsAppல வந்து என்னோட நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8610090497 86100497 சரிங்களா? இதான் என்னோட மொபைல் நம்பர். இதுல வந்து இந்த மொபைல் நம்பர் தான் ஜிபேயும் இருக்கு. அப்புறம் வாட்ஸ்அப்பும் இருக்கு. அ அ காலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 3 இன் 1 இந்த நம்பர். இந்த நம்பர்ல வந்து நீங்க வந்து என்கிட்ட வந்து நீங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து கால் பண்ணி பேசணும் அப்படின்னு சொன்னா, 1 ஹவர் அப்படின்னா ₹1000 நீங்க பே பண்ணணும். சரி எல்லாத்தாலயும் வந்து அது வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்காண்டி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, WhatsAppல வந்து இப்ப ஏதாவது உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, அர்ஜென்ட்டா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நான் வந்து அது ஃப்ரீயா உங்களுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை குடுக்குறேன். வாய்ஸ் மெசேஜ் போட்டா எனக்கு கொஞ்சம் தெளிவா தெரியும். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் பே வாங்கல நானு. நான் அது ஃப்ரீயாவே உங்களுக்கு வந்து ஃபுல்லுமே நான் செய்றேன். ஆ யாருக்காவது என்ன விஷயங்கள் வேணும், அது என்ன டவுட் இருக்கு, அத மட்டும் நீங்க கேட்டீங்க அப்டின்னா, அது ஃபுல்லுமே நான் வந்து ஃப்ரீயா பண்றேன். பட் எனக்கு கால் பண்ணி ஒரு 1 ஹவர் மேல பேசணும் அப்டின்னு சொன்னா அதாவது 1 ஹவர் தான். ஏன்னா 1 ஹவர் இருந்தா தான் வந்து எல்லாமே உங்கள பத்தி நான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நான் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை குடுக்க முடியும். ஸோ 1 ஹவர் வந்து ₹1000 அப்படி வேணும் அப்படின்னா, இதே நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு, நீங்க வந்து எனக்கு மெசேஜ் போட்டீங்க அப்படின்னா, நான் வந்து டைம் அலாட் பண்ணி உங்களுக்கு வந்து குடுப்பேன். ஸோ இன்னையிலிருந்து நான் வந்து ஒரு 100 அதாவது 199 போடுறேன். ஏன்னா, ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து நான் நெறைய அ ரொம்ப ஹை லெவல்ஸ் வீடியோஸ் வந்து நான் போட்டேன். ஸோ அந்த ஹைல இருந்து நான் வந்து லோக்கு வந்து 100 டூ 1 அப்படிங்கிற மாரி நான் கொண்டு வரேன். ஒரு 100 வீடியோஸ் வந்து பேசிக் ட்வின் ஃப்ளேம் ஓட வீடியோ ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருந்து போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ கிடையாது. அதான் என்ன பொறுத்தவரை இது வந்து 100லேருந்து நான் வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ட்வின் ஃப்ளேம்னா என்ன? இரட்டை சுடர்னா என்ன? ஏன் வந்து இது வந்து வித்தியாசமான ஜர்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு சோல் அதாவது எல்லாருக்கும் வந்து ஒரு எல்லாரும் நம்ம என்ன தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோல் அப்படின்னா வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சோல் தான் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம லைஃப் டைம்லயே வந்து இப்படிதான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வித்தியாசமாக ஒரு சோல் வந்து 2ஆ வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்ப்ளிட் ஆகி அதாவது ஸ்ப்ளிட் அப்படின்னு சொன்னோனே, பாதியா வந்து பிரேக் ஆகி ஆஃப் இருக்கும் அப்படின்னு கிடையாது. இந்த ஸ்ப்ளிட்டிலே நீங்க வந்து கம்ப்ளீட்டா தான் இருப்பீங்க. அதாவது டிவைன் மாஸ்குலினும் இருப்பீங்க, டிவைன் ஃபெமினினும் இருப்பீங்க. அதே மாரி தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனா நீங்க யிங், யாங் மெத்தட்ல வந்து நீங்க 2 பேரும் வந்து இணையணும். இதுதான் வந்து இதோட ப்ராசஸ். ஃபர்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிறந்த உடனே ஒரு பிறந்த குழந்தை இப்ப நம்ம இந்த பூமியில வந்து நம்ம வந்து பொறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இந்த பூமியில பொறக்கும்போது நம்மளுக்கு என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். ஏதாவது தெரியுமா? நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன செஞ்சாலும் நம்ம அதாவது குழந்தையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனா வளர 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 தான் அதாவது மேல் உச்சி வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து தொறந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை. அதுக்கப்புறம் போக போக தான் அது வந்து மூடிரும். நம்ம வந்து வளர்ந்துருவோம். ஸோ வளரும்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாமே வந்து மறைக்கப்பட்டிருக்கும். குழந்தைகள்ட்ட வந்து எல்லாமே ஓப்பன்ல இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இந்த புவிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து வளர வளர நம்மளுக்கு என்ன பண்ணிரும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நம்ம சோல்ஸோட இது வந்து மறைக்கப்பட்டுரும். மறைக்கப்பட்ட பிறகு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அத அத வந்து திருப்பி இது கொண்டு வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ஒரு ஆத்மா பயணத்துக்கான ஒரு மனிதனா பிறந்தவங்க செய்ற செயல். பிறக்கும்போது நம்ம உச்சி வந்து
ஓப்பன்ல இருக்கும் உங்களுக்கு. ஆனால் வளர, வளர அது வந்து மூடிரும். ஆ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதை வந்து அந்த ஓப்பன் அதாவது அ அதை சாஃப்ட் ஆக்கி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி, நம்ம மேலோடி நம்மளுடைய ஆத்மா வந்து வெளியேறுறது வந்து மத்த துவாரங்கள் வழி வெளியேறாம, மேலோடி வந்து வெளியேறணும். இதுதான் வந்து எல்லா மனிதனுடைய அ ஒரு ஒரு ப்ராசஸ் இதுதான். ஆனா, இந்த ரெட்டைச்சுடர் பயணம் வரம்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்த உடனே நம்ம வந்து எப்படி இருப்போம் அப்படின்னா, அது வந்து ஒரு புது பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த புது பிறப்பு இருக்கும்போது, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ரொம்ப லெவல் வந்து ஹையா இருப்பீங்க. அதாவது நெறைய நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஜர்னிக்கு ஸ்டார்ட் பண்ண வரும்போது. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும்னா, மேல இருந்து நீங்க வந்து கீழ இறங்கி, 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 இறங்கி வந்து அந்த அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 0ல இருந்து எப்படி 100 வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் மேல இருந்து நீங்க வந்து கீழ இறங்கி வரணுமோ, அதே மாரி தான் நம்ம இவ்ளோ வருஷ காலங்கள் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேல இருந்து கீழ இறங்கி வர்றதுக்கான ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ற டைம் தான் வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் ஜர்னிய உங்களுக்கு வந்து இறை காட்டும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப பிறந்த குழந்தைக்கு வந்து எதுவுமே வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிளாங்க்கா இருக்கிற மாதிரி, உங்களுக்கு இன்னொரு உலகத்தில் நீங்கள் பெரியவங்களா இருப்பீங்கள். ஆனால், என்ன நடக்குங்கிறது தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு விதமான, புது விதமான அனுபவங்கள் வந்து குடுக்கும். நீங்க சின்ன பிள்ளையில இருந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. எத பார்த்தாலும் இப்படி ஆன்னு பார்க்கும் சின்ன பிள்ளை. ஒரு இத ஆட்டி விட்டோம்னா, அதையே பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கும். திடீர்னு சிரிக்கும். அது அப்படியே வித்தியாசமா பார்க்கும். ஏதோ ஒரு இதுக்கு வந்து நம்ம அதே மாரி தான் இந்த ஜர்னிக்கு எடுத்தோனே எங்கேயோ கொண்டு நம்மள வந்து வச்ச மாரி இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம வந்து வித்தியாசமாக பார்ப்போம். என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நெறைய பேருக்கு வந்து எந்த வயசுல அவங்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அது எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அந்த ஏஜ்ல இருக்கும்போது இதுவரைக்கும் எவ்வளத்துக்களவு அனுபவங்கள் வந்து கிடைச்சிருக்குமோ, அதாவது நீங்க சரவுண்டிங்ஸ்ல எவ்வளோ உங்கள் அம்மா, அப்பாட்ட இருந்து, அப்புறம் வந்து நீங்க இப்ப படிச்ச படிச்ச இடத்துல இருந்து, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட இருந்து, இதை பார்த்து தான் நம்ம வந்து வளர்ந்திருப்போம். இப்போ வளர்ந்து அது மாரி தான் நம்ம வந்து டிசைன் வந்து கட்டமைச்சு நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, திடீர்னாப்ல ஒரு புதுசா ஒரு 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 இதுல கொண்டு உங்கள வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல கொண்டு உங்களுக்கு வச்ச மாரி இருக்கும். வைக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, பேசிக்கலா எல்லா நாலேட்ஜுமே அப்ப வந்து உங்களுக்கு சொல்லும். இறை வந்து ஸ்டார்ட்டிங்லயே நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜர்னி வரும்போதே உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கும். ஆனா, என்ன அப்டின்னா, நம்மளுக்கு புரியாது. இதுதான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன நடக்குது அப்டின்னே தெரியாது. ஏன்னா, இந்த உணர்வுகள் ஆத்மாவ டச் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்டின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆத்மா அப்டிங்கும்போதே வந்து உங்களுக்கு வந்து இ இந்த என்ன வந்து நீங்க வந்து ஷாக்ல இருப்பீங்க அப்டின்னு கேட்டீங்கன்னா, என் லைஃப் டைம்ல நான் இந்த மாரி அனுபவம் நான் வந்து அனுபவிச்சதே இல்லையே! அப்டிங்கிற ஒரு விதமான ஷாக், மயக்கம் கூட சொல்லலாம். அது என்னன்னு தெரியாம அப்படியே நிக்கிறது கூட சொல்லலாம். இப்போ அப்படியே பிரமிப்பா இருக்கும். இதுல என்ன அப்படின்னா, ஏன் வந்து நம்ம வந்து தடுமாறுதோம்னா, நம்மளுக்கு இந்த அனுபவம் இது கிடைக்கல. சின்ன வயசுல வந்து எப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படியே பார்ப்போமோ, அந்த மாதிரி இருப்போம் நம்ம. ஆனா, எல்லாம் இருக்கிறது இங்க இருக்க தான் செய்யும். நம்மளுக்கு தான் அது வித்தியாசமா தெரியிற மாரி, இந்த ஜர்னிக்குள்ள நீங்க எட்டி வரம்போது, கரெக்ட்டா அந்த பாயிண்ட்ல வரம்போது, அது உங்களுக்கு வந்து வரம்போது, என்ன நடக்குன்னே உங்களுக்கு வந்து தெரியாது. அந்த தெரியாம இருக்கும்போது தான் என்ன அப்டின்னா, எப்படி வந்து குழந்தைகள் வந்து நம்மளுக்கு கத்துக்கிறது இப்ப ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து எழுதுது, ஆனா போடுதுன்னா போட்டுருமா உங்களுக்கு? போடாது. எப்படி வந்து மெதுமெதுவா, மெதுமெதுவா வந்து டீச்சிங் பண்றாங்களோ, அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம். சரிங்களா? எடுத்த உடனே வந்து ஆனா நம்ம என்னன்னா, ஆல்ரெடி வந்து எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதுனால, நம்மளோட மைண்ட் வந்து ஃபாஸ்ட்டா ஓடும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன என்ன எப்படி நான் வந்து சின்னதுலேருந்து இப்படி போடுவேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஏன்னா புதுசா ஏற்கனவே நீங்க வந்து பெரிய ஆளா இருந்து இதுதான் இருக்கிறீங்க. பட் இப்போ வரும்போது புதுசா வந்து சொல்லிக் குடுக்கும்போது, உங்களுக்கு சின்னதுலேருந்து போடுறதுங்கும்போது, உங்களுடைய மனம் வந்து இது வந்து ஏத்துக்கவே ஏத்துக்காது. ஆத்மா வந்து சொல்லிக் குடுக்குற விஷயத்தை வந்து மனம் வந்து முதல்ல ஏத்துக்காது. இது என்ன நடக்குதுன்னு முதல்ல புரியாது. புரியாதுன்னோனே ஏத்துக்கொள்றதுக்கு தயங்கும். இப்படி சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து
ஆச்சரியமாக, பிரம்மாண்டமாக நடக்கும். அப்பதான் வந்து பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த ஜர்னி பத்தி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கத்துக் கொடுக்கும். ஸோ நீங்க 2ஆ வந்து பிறந்தபோது நீங்க வந்து ஏற்கனவே நீங்க அந்த ஜர்னில தான் இருந்திருப்பீங்க. கர்மா பேசிஸ்ல வந்து இது வந்து எல்லாமே நீங்க மூடப்பட்டு இருந்திருப்பீங்க நீங்க. மூடப்பட்டு இருக்கும்போது, எப்ப வந்து உங்களுக்கு மெயினா வந்து முக்கியமான இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜர்னிய ஏன் வந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா, எல்லா ட்வின் ஃப்ளேமுக்கும் இதுதான் வந்து லாஸ்ட் பர்த்தா இருக்கும். அதாவது வாய்ப்புகள் தெரிஞ்சிரும் நம்மளுக்கு. இதுதான் வந்து நம்மளுடைய கடைசி பர்த்ன்னு சொல்லிட்டு. எவ்வளத்துக்கு நீங்க வந்து இத சக்சஸ்ஃபுல்லா இத முடிக்கணும் அப்படின்னு நீங்க வந்து முனைப்பா இருக்க தான் கடவுள் வந்து அதுக்கு வந்து வழி காட்டிக்கிட்டே இருப்பார். நீங்களே வந்து இதுல சோர்ந்து போயி, இதோட கஷ்டத்தை வந்து நான் வந்து எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் நீங்க வந்து பின் வாங்குனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் அடுத்த வழி உங்களுக்கு காட்ட மாட்டாங்க. எப்ப நீங்க தைரியமா அடுத்த இதுக்கு இந்த இதுல நான் போயே தீருவேன் அப்படிங்கும்போது, இந்த இத நான் குயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க வந்து ஸ்ட்ராங்கா உங்க மைண்ட்ல டெசிஷன் மேக் பண்றீங்களோ, அன்று தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்து மூவ் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ நெறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க வெளியாள்ட்ட கேட்டா இது வந்து ஜர்னில இருக்கிறவங்ககிட்ட கேட்டா வந்து புரியவே புரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கட்டமைப்பில தான் வாழ்ந்திருப்பாங்க. அந்த ஃப்ரீக்வென்சிக்கும், நம்ம ஃப்ரீக்வென்சிக்கும் வந்து ஒட்டவே ஒட்டாது. இது வந்து வேற லெவல் ஜர்னி சரிங்களா? ஸோ இந்த பயணத்தில் இருக்கிறவங்கட்ட கேட்டா தான் உங்களுக்கு வந்து இதோட ஃபுல் அர்த்தங்கள் வந்து புரியும். ஏன்னா, அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. ஸோ நீங்க சொல்றதெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்களும் உணர்ந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு புரியும். மத்தவங்களுக்கு புரியலையே! அவங்களுக்கு போய் வந்து இத நம்ம கன்வே பண்ணணுமா? கன்வே பண்ணி புரிய வைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்களா, உங்களுக்கு தான் வந்து டைம் வேஸ்ட் ஆயிட்டே இருக்கும். ஆனா மனம் எல்லாமே சொல்லும். அதுதான் நம்ம செஞ்சுகிட்டும் இருப்போம். ஸோ நான் இப்ப எடுத்ததுலேருந்து சொல்றேன். இது வந்து இப்பம் கிடையாது. ரொம்ப ரொம்ப அதாவது சிவசக்தி கான்செப்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இதுவும் அர்த்தநாரி கான்செப்ட் அந்த அந்த இதுல வர்றது தான். அப்புறம் நெறைய பேர் வந்து ராதாகிருஷ்ணன் சொல்லுவாங்க. நெறைய சொல்றாங்க ஒவ்வொன்னா. ஆனா முக்கியமான என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவசக்தி கான்செப்ட் தான் நம்ம ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட். 100% இதுபடி உங்களால வந்து 100% வந்து சக்சஸ் பண்ண முடியிற ஒரு பயணம் தான் இது. ஆனா என்னன்னா, இதுக்கு தைரியம் வேணும். இதை வந்து என்ன நடந்தாலும் பரவால்ல அப்படிங்கிற ஒரு மனோபலத்தோட நீங்க வந்து எதிர்கொண்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிறவி இல்லாத வாழ்வுக்கு வந்து இறை வந்து எடுத்துக்கொண்டு போகும். அப்படிதான் வந்து போகும். ஆனா, அதுல என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்ற இப்ப நீங்க 30 வயசு வரைக்கும் இதுல வாழ்ந்துட்டு, புதுசா ஒரு உலகத்துல கொண்டு போம்போது, இங்க உள்ள கட்டமைப்பும், நீங்கள் உங்களுக்கு இறை சொல்லிக் குடுக்குற இன்னொரு டைமென்ஷன் கட்டமைப்பும் அப்படியே டோட்டலா வந்து மாற்றி இருக்கும். இங்கள் உள்ள சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு அங்க கிடையவே கிடையாது. இது வந்து இறை பயணம், தெய்வீக பயணம். அது அப்படித்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சோசியல் கண்டிஷனல் படிதான் வந்து நான் வந்து இந்த பயணத்தை மேற்கொள்ளுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினைச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நடக்கவே நடக்காது. அது ரொம்ப கஷ்டமும் கூட. ஸோ நீங்க என்ன பண்ணணும்? பெட்டர் என்னன்னா, உள்தன்மையில வந்து நீங்க வந்து வளர 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 தான் உங்களை வந்து வெளியிலே வந்து நீங்கள் வந்து நார்மலா கண்டிஷன்ஸ் பேஸ்டு நீங்க வாழ்றதுக்கும், உள்தன்மையில் இறை பேஸ்க்கு வாழ்றதுக்கும் நீங்கள் எப்போ வந்து தயார் நிலையில் இருக்கிறீங்களோ, அப்பம் தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்து மூவ் பண்ண முடியும். 2யும் வந்து மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது நடக்காது. வெளித்தன்மையில் எர்த்ல புவியில இருக்கிறதுக்கான ஒரு இத வந்து நீங்க செயல்படுத்தி தான் ஆகணும். அதை வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அடுத்தது உள்கட்டமைப்பு அப்படிங்கும்போது தான் இந்த ஜர்னில வந்து உள்தன்மையோட நீங்க செயல்பட நீங்கள் பல முன்னேற்றங்கள் அடைவீங்க. வெளிய எல்லாருமே என்ன என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியாது. அவங்க கேட்பாங்க. அதை பார்த்து வந்து நீங்க வந்து பயப்படக்கூடாது. ஸோ நீங்க உள்தன்மையில் எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் வந்து தெரியும். அந்த உள்தன்மையோட இந்த பயணத்தை வந்து நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா, சக்சஸ்ஃபுல்லா போகலாம். இந்த இந்த ஜர்னி இது வந்து ரொம்ப பெரிய காலத்துல இருந்தே இது வந்து இருந்திருக்கு. இது வந்து ரொம்ப அதாவது எல்லாருமே நெறைய இந்த 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 பயணத்தில் இருக்கிறவங்க ஓல்டு சோலா தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஓல்டு சோலா தான் இருப்பாங்க. எ ஏன்னா, இது அவ்வளோ ஒரு பழமையான ஒரு பயணத்துக்கான ஒரு இது சரிங்களா? அதனால இப்போ ரீசென்ட்டா ட்ரெண்டிங்கா
வந்த ஜர்னி வந்து இது வந்து கிடையாது. இப்போ இப்ப வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு காலம், சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இந்த எர்த் வந்து இன்னொரு ஒரு டைமென்ஷனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போகுது. அப்படின்னோன தான் இது தெரிய வருது. சரிங்களா? அதுவரைக்கும் தெரிய வராம தான் இருந்திருக்குமே ஒழிஞ்சு, இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதேமாரி இப்போ ஃபுல்லா பேர பார்த்துட்டு ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லும்போது, இது கிடையாது. முழுக்க முழுக்க எனக்கு இங்க தமிழ்நாட்டில பொறுத்தவரை எல்லாமே நம்மளுடைய சித்தர் மரபிலயும், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள் இந்த மரபிலயும் அப்ப எவ்வளத்துக்கு ஓல்டான ஒரு ட்ரெடிஷன்ஸ் பேசிஸ் வந்த ஒரு பயணம் அப்படிங்கிறது தான் நான் அ உணர்ந்த ஒரு ஒரு இது. அது வந்து இதுதான் வந்து அதாவது ஏற்றுக்கொள்றவங்க ஏற்றுக்கொள்ளாம போட்டும் அப்படி கிடையாது. ஆனா, எப்பவுமே நீங்க பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரன் தான் வந்து ஃபாஸ்ட்டா இருப்பான். நம்ம எங்க எங்க அதாவது என்னன்னா, ஏன்னா நம்ம மக்கள் வந்து நம்ம இதே நம்ம நம்ப மாட்டோம். இதுதான் நம்மளுக்கான ஒரு சாபம். ஸோ, அதனால தான் சொல்றேன், "என்ன வளம் இல்லை இந்த நாட்டில், ஏன் கையே வேண்டும் வெளிநாட்டில்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு போனா தான் நம்மளுக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்து கிடையாது. அதனால தான் நம்ம வந்து வெளியில உள்ளதுங்களே வந்து நம்ம வந்து பார்த்து பண்ணோம். இதுல கொடுமை என்னன்னா, நானுமே அப்படிதான் நெறைய இங்கிலீஷ் சேனல் பார்த்து தான் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நம்மளுடைய ட்ரெடிஷன்ஸ் பேசிஸ்ல இருந்து இது வந்த மிகப்பெரிய ஒரு ஒரு ஆதியான ஒரு ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ தைரியமா இருங்க. நான் சின்னதுலேருந்து இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறேன். நல்லா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதாவது உங்களோட செல்ஃப வந்து நீ எப்படி பண்ணணும்? செல்ஃப் லவ் எப்படி எடுத்துக்கணும்? செல்ஃப் ரியலைசேஷன்னா என்ன? அப்புறம் ஒரு சின்ன சின்னதா நான் சொல்றேன். இந்த பயணத்தில். இன்னும் போக போக இருக்கும். ஒரு 100 வீடியோஸ் போடுறேன் நானு. உங்களுக்கு வந்து தெளிவா நீங்க இதுல இருக்கிறவங்களுக்கு வந்து தெளிவா உங்களுக்கு தெரியும். ஓகே. தேங்க் யூ.